ஸ்நாக்ஸுக்கு உருளைக்கிழங்கு முட்டையும் அவிச்சிட்டு தோலை எடுத்துடுங்க. உருளைக்கிழங்கு கூட சீரகம், வெங்காயம், மைதா மாவு, கடல மாவு, அரிசி மாவு, மிளகாய், சில்லி ஃப்ளேக்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகு பொடி, காயப்பொடி, மல்லி இலை, உப்பு, லெமன் ஜூஸ் ஊற்றி, ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பசைஞ்சுக்கோங்க. 2 முட்டையில் உப்பும் மிளகுத்தூளும் போட்டு கலந்து வச்சுடுங்க. சின்ன தட்டில் மிளகுத்தூள் உப்பு கலந்துக்கோங்க. முட்டையில் கோடு லைட்டாக போட்டுட்டு மிளகுத்தூளும் உப்பும் கலந்த பொடி போட்டுக்கோங்க. ஐஸ் குச்சியை முட்டையின் நடுவில் இது மாதிரி சொருகிக்கோங்க. உருளைக்கிழங்கு மசாலாவை உருட்டி உள்ளங்கையில் வச்சு தட்டி முட்டையை நடுவில் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சு இருக்கிற முட்டையில் முக்கிட்டு பிரெட் தூளில் நல்லா இது மாதிரி உருட்டி தட்டில் வச்சுக்கோங்க. எண்ணெயும் காஞ்சிருச்சு. 2 போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே திருப்பி விட்டு பொரித்து வெளியே எடுத்துக்கோங்க. ஸ்நாக்ஸு நமக்கு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்லாம். வாங்க ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.